பைக்கில் தமிழ் சேனல் ரெடி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹோண்டா ட்ரீமு இல்லை பேஷன் எக்ஸ்ப்ரோ இல்லைனா ஷைன் இதுமாதிரி வண்டிக்கெலாம் சிங்கம் புஷ் எப்படி மாற்றினா வீடியோ காமிச்சிருப்பேன். ஒரு வண்டியில் வாப்லிங் ஆச்சுனாவோ டபுள்ஸ் போகும்போது நீங்கள் ஆக்சிடென்ட் கொடுத்தாவே வண்டி ஒரு சைடு எடுத்துன்னு போகும். ஓகேங்களா, அந்த ஃபால்ட்டுக்கு வந்து இதை தான் பண்ணோமே. முதல்ல டயர் செக் பண்ணோம், ப்ளஸ் சிங்கம் புஷ் போச்சுனாவே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இதோட ஆக்சிடென்ட் கூட ஆகும். ஓகேங்களா, அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோ கிளம்பலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹோண்டா ட்ரீம் தான். இப்போ இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் பார்த்தாவே செம்ம வண்டி பயங்கர வாப்லிங் ஆகுதுங்க. அதுமாதிரி பசங்க ஸ்கூல்லாம் கூட்டு போகும்போது வண்டி அப்படியே இழுத்துன்னு போகுதுங்க. ஒரு ரேஸ் பண்ணாவே அப்படியே வண்டி இழுத்துன்னு போகுது அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பார்த்தோன்னா ஒரு சின்ன ஃபால்ட்டு தான், ஆனால் கொஞ்சம் வேலை தான் அதிகம் அதில். இப்போ இந்த வண்டியில் பாருங்கள், வீலு டயர் அப்புறம் பார்க்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு இந்த வீல் ஷேக் வண்டி அப்படின்னு பாருங்கள். இல்லை இது அப்படியே என்ன ஆகும் எதுங்க, இங்கே சிங்காமே ஆடுது. இந்த சிங்கம் ஆடிச்சுனாவே இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த ஸ்டேபிள் இதை டைட் பண்ணுவாங்க. இதை டைட் பண்ணியும் இந்த ஷேக் இருக்குது. அப்படின்னா இந்த சிங்கம் புஷ் தான் போயிட்டுது. டைட் பண்ண அப்படியே ஆடுது பாருங்க ஃபுல்லாகவே. ஓகே, இப்போ இந்த புஷ் எப்படி நம்ம மாற்ற போகிறது ஈஸியாக தான் காமிக்க போகிறேன். கஷ்டமான வேலை இருந்தாலும் நம்ம ஈஸியாக காமிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் நம்ம வீல் எல்லாத்தையும் கட்டணும், செயின் ஸ்பாட் எல்லாமே கட்டணும். ஓகேங்களா, கட்டிட்டு இருந்தால் இந்த ஸ்டேவை நம்ம கட்ட முடியும். ஓகே, இப்போ வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே காமிக்கிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம வீலை கட்டுறது நிறைய வீடியோ போட்டிருப்பேன். நீங்களே ஈஸியாக வீலை கட்டுவீங்க எப்போலாம். ஓகேங்களா, அதனால் வீலை கட்டிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்துட்டோம். சேவை கட்டுறது கண்டிப்பாக வீலு, இந்த சின்ன ஸ்ப்ராக்கெட்டு, பெரிய ஸ்ப்ராக்கெட்டு இதெல்லாம் கட்டி தான் ஆகணும். ஷேவ் புஷ்ஷு இங்கே கரெக்டாக இங்கே தான் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ஷேவ் வண்டி ஆட்டுறோம் பாருங்கள். ஷேவ் லைட்டாக ஷேக் பண்ணு இதுங்களா, அப்படியே ஆடுது. இது எவ்வளோ டைட் பண்ணாலும் வேலைக்கு ஆகுது. அதனால் கண்டிப்பாக அந்த புஷ்ஷை மாற்றி தான் ஆகும். ஓகேவா, ஸ்ப்ராக்கெட் அப்படியே செட்டாகவே கட்டிங்க. ஓகேங்களா, நல்லா கட்டணும். அது செட்டாக கட்டி கீழே வச்சுட்டு அப்புறம் சின்ன ஸ்ப்ராக்கெட்டையும் கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன அட்டாச் இருக்கோ அதெல்லாம் நம்ம கட்டிடலாம். ஓகேங்களா, அது 2 சாக் ஆப்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த 2 சாக் ஆப்ஸரை கட்டிடலாம். சாக் ஆப்ஸரு கீழே வண்டி கட்டுங்க. ஓகேங்களா, மேலாம் கட்டுதால அதெல்லாம் கீழே வண்டி தான். அதேமாதிரி அந்த சைடும் இதுக்கான கரெக்டான ரூல்ஸ் இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும். ஓகே, இப்போ 2 சாக் ஆப்ஸர் போல்டிங் கட்டிட்டோம். இப்போ சிங்காமல் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த போல்டு வரும். இந்த போல்டு கட்டி அந்த பக்கம் நெட்டு இருக்கும். கட்டிட்டு இந்த ஆக்சல் வெளில தேவை ஈஸியாக கட்டலாம் சிங்காமல். இது கொஞ்சம் ஸ்லிப்பாக சுற்றினே இருக்கும். அதனால் இங்கே ரிங்ஸ் ஒன்று போட்டுங்க. ஓகேவா, ஓகே, இந்த சிங்கம் புஷை கட்டிட்டு வெளில எடுத்துலாம் அப்படியே. ஓகே, அப்படியே நம்ம வீட்டாக ஈஸியாக வந்துடும். ஒன்று கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தட்டி தான் கட்டணும். ஓகேவா, ஓகே, சிங்காமல் வெளில எடுக்கணும். அதுதான் இதில் ஒரு பிரேக் ஸ்ப்ரிங்கு இது எல்லாமே நம்ம கட்டிடணும். ஓகேவா, செயின் நம்ம கட்டி வரல, சிங்கம் கட்டி நம்ம அப்படியே வெளில எடுத்துடலாம். ஓகேவா, பார்த்துட்டுங்களா, இந்த புஷு தான் இப்போ தான் தெரியும் உங்களுக்கு ஷேக் ஆகுது. அதேமாதிரி இந்த சைடும் சுத்தமாக போயிட்டு இருக்குது. எவ்வளோ டைட் பண்ணாலும் அப்படியே மிச்சம் நிற்காது. ஓகேவா, அதனால தான் சரி இது எல்வி தட்டி நம்ம வெளில எடுத்துகிட்டு கைட்டு பண்ணி தான் காமிக்க போகிறேன். ஓகே, இதை முதல்ல ஃபஸ்ட்டு வெளில எடுக்கணும். அது என்ன பண்ணணும் தான் காமிக்கிறேன். இது ஸ்பெண்டர் மாரி ரொம்ப ஈஸி கிடையாது. இதை பாருங்கள், இதை வந்து ஹீட் பண்ணி ஈஸியாக வெளில எடுத்துடலாம். ஆனால் நம்ம வெல்டிங் இல்லாமல் எப்படி நம்ம மேனுவலாக பண்ணலாம்னா இந்த புஷ்ஷோட சைடில் வந்து நம்ம தட்டினாவே இந்த புஷ்ஷோட இருக்கிறத விரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக தட்டி எடுத்துடலாம். புஷ்ஷு அடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி சைடில் டேமேஜ் இல்லாமல் நம்ம தட்டணும். ஓகேங்களா, ஓகேங்களா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஒரே சைடு நசிக்கிட்டு இப்போ அந்த சைடில் திருப்பிட்டு அந்த சைடில் அடித்தாவே இது கொஞ்சம் ஈஸியாக வெளில வந்துடும். ஓகேங்களா, இப்போ இந்த சைடு தட்டணும். இது கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் டூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது ஆனால் இந்தமாரி பிரச்சனை வரும்போது புஷ்ஷு கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா,
சிங்கம் வெட்டாமல் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தட்டணும். ஓகேவா, இதுதான் தட்டி ஒரு பக்கம் இந்த புஷ் இது. ஓகேங்களா, இந்த பக்கம் நம்ம நட்டிட்டோம், இந்த பக்கம் தட்டி தான் இது வெளில இருக்கும். ஓகேவா, ஏன்னா சிங்கம் போய் அப்படியே ஒட்டிக்கும். இது வரும், இதுக்கு மேலே ரப்பர் வரும், இந்த ரப்பர் தத்துங்களேன், இதுக்கு உள்ளே தான் புஷ் வரும். ஓகேவா, அதனால் 3 பார்ட்டாக இருக்கும். அது மெட்டலு, ரப்பரு, இதில் புஷ்ஷு, இது செட்டை தான் போடணும் அப்படியே. ஓகேங்களா, ஓகே. இப்போ புஷ் நம்ம ஃபுல்லாக மடக்கிட்டோம். இப்போ கீழே தட்டினாவே வந்துடும் அப்படியே. ஓகே, அவ்வளோதான். இப்படி தான் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம் இல்லை, நிறைய வீட்டில் காமிச்சிருக்க மாட்டாங்க. இது எப்படி இருக்கிறது. ஹீட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக தரலாம். ஓகேங்களா, இதை போய் ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணால் கொஞ்சம் தட்டினா டக்குன்னு வெளில வந்துடும். இப்போ நம்ம ஹீட் பண்ணாத கண்டிஷனில் நம்ம மேனுவலாக நம்ம எப்படி தட்டி நம்ம கட்டணும்னா இப்படி தான் கட்டணும். இப்போ சைடில் ஃபுல்லாகவே பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே கொஞ்சம் கேப் வச்சுட்டு இதுங்களா இது வெளில விட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகி எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ நம்ம புஷ் வச்சு மாட்டிலே இந்த ஷேக் அப்படியே பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. இந்த புஷ் வந்து ஹோண்டாவுக்கு வந்து நம்ம ஹீரோவில் வந்து சூப்பர் ஸ்பெண்டர் பார்த்தீங்கன்னா அந்த புஷ்ஷே கரெக்டாக செட் ஆகும் உங்களுக்கு. 2 வரும் இது ஒன்று இதுதான். ஓகேங்களா, சூப்பர் ஸ்பெண்டருக்கும் இந்த ட்ரீம் யோகாக்கும் எல்லாம் ஒரே சேம் புஷ் தான். ஹோண்டாவுக்கும் ஹீரோனுக்கும் ஒன்று தான். ஓகேங்களா, ஓகே. இது அடிக்கடி தான். ஓகே, இப்படி தான் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்களா ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு பிட்டு இது வச்சு விட்டு அடிக்கலாம். ஓகேங்களா, அதனால் இப்போ கண்டிப்பாக நம்ம ட்ரைனிங்காக இருந்தால் நம்ம அப்படியே வச்சு அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ திருப்பி அது அடி வச்சா அதுக்கப்புறம் சிங்கமில் இதுமாதிரி புஷ் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, காலர் புஷ் மாதிரி இதே உள்ளே போடுறோங்க. க்ரீஸ் எல்லாம் போடுவாங்க. இது அடிக்கும்போது கரெக்டாக கிராஸ் இல்லாமல் கரெக்டாக ஸ்ட்ரிக்ட் அடிக்கும். ஓகேங்களா, கிராஸாக போச்சுன்னா தட்டி பண்ணுங்கள். இதுமாதிரி கீழே சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே. ஓகே, நம்ம அந்த வீல் பேரிங் அடிக்கணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உள்ளே அந்த காலர் இருக்கும். அந்த காலர் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் அது. ஓகேங்களா, ஸ்பெண்டருக்குலாம் இந்தமாரி இருக்காது. ஓகேங்களா, பேஷன் எக்ஸ்ப்ரோ அந்தமாரி வண்டிகள்லாம் இந்தமாரி தான் இருக்கும். ஓகேவா, இதுமாரி ஷைனு இந்தமாரி புஷ் மாற்றும் போது இந்த வீடியோ பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு தான் யூஸ் ஆகும். இது எப்படி கட்டணுமோ அதேமாதிரி கரெக்டாக உள்ளத்தில் லாக் பண்ணணும். இந்த இது இருக்குல்ல, இந்த ஹோல்ஸ் வழியாக இந்த இது கரெக்டாக புஷ் நிற்கணும். அதேமாதிரி வீல் ஆக்சல்லையும் கரெக்டாக க்ரீஸ் போட்டுங்க. ஓகே, இதுமாரி தான் அந்த புஷ்ஷுக்கு நேராக வச்சு நம்ம தள்ளலாம். அடுத்து கொஞ்சம் தடி இருக்கணும். ஓகே, ஃப்ரீயாக போச்சு. கொட்டிகிட்டு இருந்தால் நம்ம அந்த சைடு வச்சு இல்லாட்டி தட்டினா கரெக்டாக உள்ளே போய்டும். அந்த பக்கம் கரெக்டாக லைன் படி இப்போது இந்த சைடில் லைட்டாக நம்ம தட்டினாவே கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ளே போய்டும். கரெக்டாகவி ஓகே, வேலை முடிஞ்சுதா. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம சாக்கா சுருடி கட்டணும். அதேமாதிரி எல்லாத்தையும் கட்டிட்டு எல்லாத்தையும் மாட்ட வேண்டியதான். ஓகேவா, எடுக்க முடிய வேண்டியதான். இதை மாட்டிட்டு கரெக்டாக உங்களுக்கு வீலெல்லாம் எல்லாத்தையும் மாட்டிட்டு நான் ஷேக் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருந்து பாருங்கள். இந்த டபுள்ஸ் போகும்போது ஃபஸ்ட்டு கீர் டக்குன்னு கீரு போட்டு நீங்கள் ரேஸ் பண்ணாவே அப்படியே ஷேக் ஆகும் உங்களுக்கு அப்படியே வீலு. அதுக்கு தான் இந்த புஷ்ஷு போயிடும், மொத்தம் மாற்றணும். ஓகேங்க, இப்போ வீலில் நம்ம மாட்டி வச்சாச்சு. இப்போ ஷேக் பார்க்குறேன், ஷேக் பண்ணி பாரு. ஓகேங்களா, எந்த ஒரு ஷேக்கும் பக்காவாக இருக்கும். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ நிறைகள் குறைந்த கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஒரு சிங்கம் புஷ் எவ்வளோ ஈஸியாக பண்ணுறது இந்த வீடியோ காமிச்சிருப்பேன். கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஆனால் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது நல்ல வீடியோ பார்ப்போம். பாய். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ நிறைகள் குறைந்த கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை பண்ணது கமெண்ட் கண்டிப்பாக உள்ள வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் செக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் நான் வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகேங்களா, அதனால் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, இதை நல்ல வீடியோ பார்ப்போம். பாய்.